बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम वबिही नस्तईन वस्सलातु वस्सलामु अला अशरफिल अंबियाइ वल मुरसलीन अल्लाहुम्मा यन्फ़अना बिमा अल्लमतना वअल्लिम्ना बिमा यन्फ़अना रब्बना ज़िदना इल्मा. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு மட்டுமே. அவனையே போற்றுவோம், அவனிடமே உதவி தேடுவோம். மேலும் சலாம் சாந்தியும் கண்மிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும், அன்னாரை பின்பற்றும் உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், பின்பு வந்த நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும், நம் குடும்பத்தார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவற்றுமாக. கிதாபு தௌஹீதை நம்ம தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டு அதோட அர்த்தங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வோட மாபெரும் ஒரு அருள்கொடை. அவனை பேசுகிறதுக்காக, அவனை பற்றி பேசுகிறதுக்காகவும், அவனை பற்றி புரியறதுக்காகவும் ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்கிறான். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய பாடம் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். அது ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் அப்படிங்கிறத நம்ம பாடத்தை படிக்கிறப்ப நம்மளுக்கு தெரிய வரும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சமகாலத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு இன்றைக்கி இருக்கக்கூடிய பாடங்களில் நம்மால் காண முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஈமானை கொடுத்து ஒரு முஅமின் எப்படி இருக்க வேண்டும், ஒரு முவஹித் தௌஹீதை பின்பற்றக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் முடிவு செய்து குர்ஆன் மூலமாகவும் ரசூல் மூலமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லிவிட்டான். முவஹித் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்க, வெறும் சிலை வணக்கம் செய்தால் ஷிர்க்கு, தர்காவுக்கு போனால் ஷிர்க்கு, இவ்வளோதான். இன்றைக்கி இருக்கக்கூடிய அளவுகோல் பார்த்தீங்கன்னா, குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய சகோதரர்கள் மத்தியிலேயே நீங்கள் தௌஹீத்வாதின்னு சொல்கிறதுக்கான அளவுகோல் என்னன்னு கேட்டால், நாங்கள் தர்காவுக்கு போக மாட்டோம், நாங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யார்ட்டையும் கையேந்த மாட்டோம், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அழைக்க மாட்டோம், சிலை வணக்கத்தில் ஈடுபட மாட்டோம், முஸ்லீம் அல்லாதவர்களோட பண்டிகையில் நாங்கள் கலந்துக்க மாட்டோம், எனவே நாங்கள் முவஹித் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் எங்களோட அக்கீதா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம எல்லாம் பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ் ரசூலும் பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கத்தை ஏதோ சடங்கு சம்பிரதாயமாக மட்டும் இங்கே கொடுக்கவில்லை. இந்த மார்க்கத்தில் சில சம்பிரதாயங்கள், சில சடங்குகள் இருக்க தான் செய்யுது. அதே நேரத்தில் இது முழு வாழ்க்கை பிரயாணத்துக்கான ஒரு வாழ்வியல். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, ஏதோ வானத்துக்கு மேலே இருக்கிறதையும் பூமிக்கு கீழே இருக்கிறதையும் பேசுகிறது மட்டும் இந்த மார்க்கம் கிடையாது. அது மற்ற மதங்கள், மற்ற சித்தாந்தங்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா, குஃபார்கள் மத்தியில் அவங்களோட பர்சனல் லைஃப் அல்லது பொது வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அவங்களோட மதம் அவங்கள கைட் பண்ணாது, அவங்களோட வேத புத்தகங்கள் அவங்கள கைட் பண்ணாது. உதாரணத்துக்கு, வானத்தில் இருக்கிறதையும் பூமிக்கு அடியில் இருக்கிறத மட்டும்தான் பேசும். கடவுள் கோட்பாடு தனியாக இருக்கும், அன்றான்ற வாழ்க்கையில் நடத்தக்கூடிய வாழ்வியல் தனியாக இருக்கும். ஒரு எக்கனாமிக் சிஸ்டம் கிடையாது, பொருளாதாரம் கிடையாது, ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம், அரசியல் சித்தாந்தம் கிடையாது அவங்களோட மதங்களில். அதனால தான் அவங்க பல மதங்களை பின்பற்றினாலும் சரி, அல்ல மதமே பின்பற்றவில்லைனாலும் சரி, நாத்திகர் மாதிரி இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அரசியல் சித்தாந்தம் என்று வரப்போ யாரோ ஒரு தலைவர், கார்ல் மார்க்ஸாக இருக்கலாம், அப்ரஹாம் லிங்கனாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதோ சொக்ரேட்டிஸ், இந்த மாதிரியான தலைவர்கள் சொல்லக்கூடிய அந்த சித்தாந்தத்தை அவங்க முன்மொழிந்து இதுதான் அரசியல் சித்தாந்தம் என்று வாழக்கூடிய நிலைமையை நாம் பார்க்கணும். ஆனால் இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையாது. பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் ஒரு மனிதன் காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து இரவு திருப்பி போய் உறங்கும் வரைக்கும் அவனுக்கான ஒரு கைடன்ஸ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்துருக்கிறான். படைத்த ரப்புல் ஆலமீன் கொடுத்துருக்கிறான். அதாங்க விஷயம். படைத்த ரப்புல் ஆலமீனோட கைடன்ஸை பின்பற்றக்கூடியவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். அந்த கைடன்ஸை புறக்கணிக்கக்கூடியவர்கள் நிச்சயம் இழிவை சந்திப்பார்கள். அந்த கைடன்ஸை பின்பற்றினால் வெற்றி கிடைக்கும், அதை விட்டால் இழிவும் தோல்வியும் தான் கிடைக்கும். அதை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாடம் தான்
இன்றைக்கி நான் பார்க்க பார்க்குற ஒரு பாடம். ஈமான், எனக்கு ஈமான் இருக்குது அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 கண்டிஷன் வைக்கிறார். ஈமானுக்கு 2 நிபந்தனை. ஃபமன் யக்ஃபுர் பித்தாகூதி வ யுமின் பில்லாஹ். ஃபஸ்ட்டு அல் குஃப்ரு பித்தாகூத், தாகூத்துகளை நிராகரிக்கிறது. அதுக்கப்புறம் தான் என்ன வருது? வ யுமின் பில்லாஹ்னு வருது. ஃபஸ்ட்டு தாகூத்தை நிராகரிக்கிறது, அடுத்து யுமின் பில்லாஹ், அல்லாவை ஈமான் கொள்வது. அல்லாவை ஈமான் கொள்வது மட்டுமல்ல, இன்றைக்கி நம்ம நிறைய பேர் அல்லாவை ஈமான் பண்ணுறதை பற்றி மணிக்கணக்காக பேசுகிறோம். அல்லாவை ஈமான் கொள்ளணும். சரி, அல் குஃப்ர் பித் தாகூத்தை பற்றி யாரும் பேசுறது கிடையாது. குஃப்ர் பித் தாகூத்தை பேசாமல் விட்ட விளைவுதான் இன்றைக்கி நம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குழப்பத்துக்கான முக்கியமான ஒரு காரணம். ஆனால் அல்லாஹ் அந்த குர்ஆன்ல என்ன சொல்றான்? ஃபமன் யுமின் பில்லாஹி ஃபமன் யக்ஃபுர் பித்தாகூதி வ யுமின் பில்லாஹி ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா. யார் ஒருவர் தாகூத்தை நிராகரித்து ஈமான் கொள்கிறாரோ, அல்லாஹ் மீது ஈமான் கொள்கிறாரோ, அவர் அந்த உறுதியான அந்த கயிற்றை பிடித்து கொண்டார். ஈமானில் உறுதியானவர் என்று அர்த்தம். இது 2 தூண். 2 தூணில் ஏதாவது ஒன்று சருகுனால் கூட ஈமானில் குறைபாடு இருக்குது என்று அர்த்தம். இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் சொல்கிறான். அதாவது முதல்ல இந்த பாடத்தோட தலைப்பு என்ன தெரியுங்களா? பாபு மா ஜாஅ பஅத ஹாதிஹில் உம்மதி யஅபுதுல் அவ்தான். இந்த உம்மத்தில், இந்த சமூகத்தில், இந்த சமுதாயத்தில், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயம், இந்த சமுதாயத்தில் சிலர் யாபுதுல் அவ்தான், அவ்தானை வணங்குவார்கள். அல்லாது அல்லாவை தவிர வேற ஒன்றை வணங்குவார்கள். எல்லாருமே இந்த உம்மத்து தான். எல்லாரும் இந்த உம்மத்து தான். அவர்கள் எந்த மதத்தை பின்பற்றினாலும் சரி, என்ன எல்லாம் இந்த உம்மத்து தான், ரசூலோட உம்மத்து தான். குறிப்பாக இங்கே சொல்கிறது என்ன அப்படின்னாக்க, ஈமான் கொண்டவர்களை பற்றி நம்ம பேசுகிறோம். அதாவது அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், ஏற்றுக்கொண்ட சிலர் அல்லாவை தவிர வேறொன்றை வணங்குவார்கள். இப்போ அல்லாவை தவிர வேற ஒன்றை வணங்குவார்கள்னாக்கா நம்மளோட மைண்டு இமீடியட்டாக எங்கே போவோம்? சிலை வணக்கம் அல்லது இந்த தர்காவில் போய் வணங்குறது, இதுக்கு மட்டும்தான் போகுது. அதல்ல விஷயம். அதுதான் இங்கே இந்த டாபிக். இதுதான் நம்ம இதுக்கு முந்தைய நம்ம பார்த்த பாடங்கள்லையும் இதை தான் பார்த்தோம். இங்கே சொல்லக்கூடியது டோட்டலாக டிஃப்ரெண்ட். அதான் இந்த சாப்டர் ஏன் ரொம்ப சிறப்பு மிக்கது, இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சாப்டர் அப்படின்னாக்கா இதனால தான் நான் சொல்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், கௌலி தஆலா அலம் தர இலல் லதீன ஊது நஸீபம் மினல் கிதாபி யுமினூன பிஜ்ஜிப்தி வத்தாகூத். ரசூலுல்லாஹை பார்த்து அல்லாஹ் கேட்குறான், அலம் தர இலல் லதீன ஊது நஸீபம், அதாவது இந்த வேத புத்தகம் கொடுக்கப்பட்ட சிலரை, இந்த வேத புத்தகம் கொடுக்கப்பட்ட சிலரை, குறிப்பாக யஹூதிகள், நஸ்ரானிகள், ஏன்னா அவர்கள் வேதக்காரர்கள். இந்த வேத புத்தகம் கொடுக்கப்பட்ட சிலரை நீங்கள் பார்க்கவில்லையா? அவங்களோட நிலைமை எப்படி இருந்துச்சு? அவர்கள் இந்த வேத புத்தகத்தை நம்பினார்கள். கிறிஸ்துவர்களும் யஹூதிகளும் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேத புத்தகத்தை நம்பினார்கள். அவர்கள் நம்பியை நம்பினார்கள். ஆனால் பிரச்சனை என்ன? அந்த நம்பிக்கையோடு சேர்த்து யுமினூன பிஜ்ஜிப்தி வத்தாகூத், ஜிபுத்தையும் தாகூத்தையும் அவர்கள் ஈமான் கொண்டார்கள். ஜிபுத் என்றால் தஃப்சீரில் வரக்கூடியது சூனியம், சூனியக்காரர்கள், இந்த மந்திரவாதிகள், இதெல்லாமே ஷிர்க். இதை ஒரு கூட்டம் நம்பினுச்சு. இன்னொன்று தாகூத்தை நம்பினார்கள். தாகூத் என்றால் என்ன? இப்போ அதுதான் இங்கே விஷயம். தாகூத் என்றால் என்ன? அடுத்த ஆயத்தை பாருங்களேன். அடுத்த ஆயத்தில் குல்ஹல் உனப்பிஉக்கும் பிஷர் மின் ஸாலிக மஸூபத்தன் இன்தல்லாஹ், அதாவது யஹூதிகளும் கிறிஸ்துவர்களும் முஸ்லிம்களை பார்த்து கிண்டல் அடித்தார்கள். இன்றைக்கும் அடிக்கிறாங்க. எப்படி அடிக்கிறாங்க? நீங்கள் என்ன ஒரு இறைவனை நம்புறீங்க அப்படிலாம் கிண்டல் அடிக்கிறாங்க.
ஸோ குஃபார்கள் எப்பொழுதுமே அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம் என்ன அப்படின்னாக்க ஈமான் கொண்டவர்களை பார்த்து கிண்டடிப்பார்கள். சரியா, கியாமத் நாள் வரைக்கும். அப்படி கிண்டல் அடிக்கிறவர்கள் ரசூலுல்லாஹ்வோட காலத்திலையும் இருந்தாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், இவர்கள் கிண்டல் அடிக்கிறதை நீங்கள் பெருசாக யோசிக்கிறீங்களா? இதை விட கேவலம் என்ன தெரியுமா? இதை விட கேவலம் என்ன தெரியுமா? அல்லாஹ்விடம் இதை விட கேவலம் என்ன தெரியுமா? மல்லஅனஹுல்லாஹு வ கதிப அலைஹி. அல்லாஹ் இவர்கள் மீது, குறிப்பாக இந்த யஹூதிகள் நஸ்ரானிகள் மீது அல்லாஹ்வோட சாபம் உண்டாயிருச்சு. வகாதிப், அல்லாஹ்வோட கோவத்துக்கு ஆளானவர்கள். அலைஹி வஜஅல மின்ஹும் அல் கிரதத வல் ஹனாஸீர, அவர்களிடமிருந்து அல்லாஹ் அவர்களை குரங்காகவும் பன்றிகளாகவும் மாற்றினான். அப்புறம் வஅபத தாகூத், பின்பு தாகூத்தை வணங்கக்கூடியவர்களாக அவர்கள் ஆனார்கள். தாகூத்தை வணங்கக்கூடியவர்களாக ஆனார்கள். இப்போ தாகூத்னா என்னன்னு பார்க்கணும். தாகூத் என்றால் வரம்பு மீறக்கூடியவர்கள். அத்தகா இதுஹபில ஃபிரௌன இன்னஹு தகா, அந்த வார்த்தையிலிருந்து வருது. தகா என்றால் வரம்பு மீறக்கூடிய ஒருத்தரை தாகூத் என்று அழைக்கப்படுவார்கள். ஃபிரௌனோட தாகூத். ஏன் தாகூத்? ஆனால் ரப்புக்குமுல் அலான்னு சொன்னான். இப்போ தாகூத்தோட வரை விளக்கத்தை நம்ம சுருக்கமாக பார்த்தோம் என்றால் 3 விஷயம். மஅபூதுன் மத்பூஉன் முதாஉன். மஅபூத் அப்படின்னாக்க அல்லாவை தவிர வணங்கக்கூடியவை, கல்லுகள், மண்ணுகள், செடி கொடி, அவுலியாமார்கள். இதில் என்ன கண்டிஷன் என்ன அப்படின்னாக்க தன்னை வணங்குவதில் அவர்கள் திருப்தியாக வேண்டும். இப்போ அவுலியாக்கள், நபிமார்கள், மலக்குமார்கள் எல்லாம் மக்கள் வணங்குறாங்க. அவர்கள் திருப்தியானார்களா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வணங்குறாங்க ஒரு பெரிய கூட்டம். ஈசா திருப்தி ஆனார்களா? ஆகலை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் திருப்தி ஆகலை. ஆனால் இன்னைக்கு எத்தனையோ பேர் தன்னை வணங்குவதில் அல்லது தன்னை இறைவனோடு ஒப்பீடு செய்வதில், எப்படி தன்னை இறைவனோடு ஒப்பீடு செய்வதிலோ அல்லது இறைவனோட ஏதாவது ஒரு குணாதிசயங்களை தனக்கு கொடுக்குறப்ப சந்தோஷப்படுறதும், அதை நிராகரிக்காம அதை என்கரேஜ் பண்ணுறது இன்னைக்கு மனிதர்களில் பலர் இருக்கிறாங்க. பலர். உதாரணத்துக்கு யாராவது ஒருத்தர் தர்மம் செஞ்சுட்டாரு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தான் எங்கள் கடவுள் என்று சொல்லக்கூடிய மக்களை பார்க்குறோம். அவங்க அறியாமையில் சொல்கிறாங்க. அதை விரும்பக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. தன் காலில் விழுந்து நீங்கள் தான் என்னோட கடவுள், எங்கள் கடவுள் மாதிரி அப்படின்ட்டு ஒரு நடிகரையோ ஒரு அரசியல்வாதியையோ சொல்லக்கூடியதை, அல்ல ஒரு பெரிய பணக்காரனையோ சொல்லக்கூடியதை நாம் பார்க்குறோம். அவர் மாதிரி என்ஜாய் பண்ணுறார். அவர் தடுக்கலை, அவர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவும் இல்லை, என்ஜாய் பண்ணுறார். இப்போ இவர்களெல்லாம் தாகூத். ரெண்டாவது ஒன்று மஅபூத், அதாவது அல்லாஹ்வை தவிர டைரக்டாக வணங்கக்கூடியது. கல், மண், செடி கொடி, வானம், பூமி, சந்திரன், சூரியன் எல்லாமே அவர்கள் திருப்தியாக வேண்டும். மனிதர்கள் அதை கொண்டு தாகூத், ஏன்னா அவர்கள் திருப்தியாக வேண்டும். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த பண்பு இருக்காது. ஆனால் மத்பூ என்றால் பின்பற்றுதல். நான் ஒரு விஷயத்தை சொன்னால் கண்மூடித்தனமாக மக்கள் என்னை பின்பற்றுவார்கள். இதுக்கு உதாரணம் உலமா அத்வலால், வழிகெட்ட உலமாக்கள். உலமா அத்வலால், வழிகெட்ட உலமாக்கள் என்ன பண்ணுவாங்க? ஹராமை ஹலாலும்பாங்க, ஹலாலை ஹராமும்பாங்க. மக்கள் பின்பற்றுவார்கள். மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதனால தான் ரசூல்லா கிட்ட ஒரு ஒரு கிறிஸ்துவர் வந்தப்போ, நீங்கள்லாம் உங்கள் உலமாக்களை வணங்குறீங்க அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்க. இவர் என்ன சொல்கிறாங்க? உலமாக்களையெல்லாம் வணங்கலையே. கிறிஸ்துவர் இல்லை, அவர் இஸ்லாத்துக்கு வந்த ஒரு மனிதர், கிறிஸ்துவத்திலேருந்து இஸ்லாத்துக்கு வந்த மனிதர். அப்போ அவர் சொன்னாங்க, எங்கள் உலமாக்களையெல்லாம் வணங்கலையே. வணக்கமோட விளக்கத்தை பாருங்கள். ரசூல்லா எப்படி புரிஞ்சாங்க?
இவங்க இப்படி புரிஞ்சிருக்காங்கன்ட்டு. நாங்கள் வணக்கம்னு நினச்சிக்கிட்டாங்க, அவங்கள போய் கடவுள் மாதிரி ஏற்றுக்கிறது தான் வணக்கம்னு நினச்சிட்டாங்க. ஆனால் ரசூல்லா அதுக்கு வேற ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. அவங்க அல்லாஹ் ஹராமாக்கி உங்கள் உலமாக்கள் ஹலால் ஆக்கினதை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? ஏற்றுக்கிட்டு தானே இருந்தீங்க? ஆமாம், ஏற்றுக்கிட்டு இருந்தோம். அல்லாஹ் ஹலால் ஆக்கினதை உங்கள் உலமாக்கள் ஹராம் ஆக்கிறப்ப அதை ஏற்றுக்கிட்டு தானே இருந்தீங்க, பின்பற்றினீங்களே? ஆமாம், பின்பற்றினோம். அவ்வளோ, அதை தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. இப்போ இது ஒரு தாகூத், தீய உலமாக்கல், தீய உலமாக்கல், ரோய்பிதாகல். மூன்றாவது முத்தா பண்ணுறாக்க கட்டுப்படுவது. இது யாருனாக்கா ஆட்சியாளர், தீய ஆட்சியாளர்கள். அல்லாவை தவிர்த்து வேற ஒரு சட்டத்தை மக்களிடம் ஏற்றி அது மக்கள் மனப்பூர்வமாக கட்டுப்படுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஆட்சியாளர் ஒரு தாகூத். இப்போ இந்த மூணுக்கும், அதாவது மஅபூத், மத்பூ, முத்தா, அதாவது அல்லாவை தவிர வணக்கம் செலுத்தக்கூடிய சிலைகள், அல்லாவை தவிர அல்லாவோட சட்டத்தை மாற்றி பின்பற்றக்கூடிய தீய உலமாக்கல், தீய ஆட்சியாளர்கள். இவங்க மூணுக்கும் என்ன ஒற்றுமை? மூணுக்கும் ஒற்றுமை என்ன அப்படின்னாக்க, அல்லாஹோட சட்டத்திட்டம் படி இவங்களோட ஃபத்வாக்களோ இவங்களோட ஆட்சி அதிகாரமோ அல்லது இவங்களோட செயல்களும் இருக்காது. அதை அல்லாஹ் ஹலாலாக்கினதை ஹராமாக்குவார்கள், அல்லாஹ் ஹராமாக்கினதை ஹலாலாக்குவார்கள், மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். இதுதான் முதல் ஆயத்தில் நம்ம பார்த்தோம். ஈமான் கொண்டவர்கள், அஹ்லுல் கிதாபை பற்றி பேசினாலும் இது நமக்கும் பொருந்தும். ஈமான் கொண்டவர்கள் பலர் இந்த குர்ஆனை ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா? ஏற்றுக்கிட்டாங்க, குர்ஆன் படி வாழணும்னு சொல்கிறாங்க, எல்லாம் ஓகே. அதே நேரத்தில் யுமினூன பிஜ்ஜிபத்தி வத்தாகூத், சூனியக்காரர் நம்பக்கூடியவர்கள் எத்தனை பேர் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறாங்க? வத்தாகூத். இதுதான் பெரிய பிரச்சனை, இதுதான் பெரிய பிரச்சனை. தாகூத்தை நம்பக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அடுத்த ஆயத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? அல்லாஹ் ஒரு பனிஷ்மெண்ட்டாக இவர்களுக்கு எப்படி கொடுக்குறான்? யஹூதி நஸ்ரானிக்கு அவர்கள் சிலரை குரங்காகையும் பன்றியாயும் மாற்றிட்டு தாகூத்தை வணங்கக்கூடியவர்களாகையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்கிறான். அதனால தான் நம்ம ஆரம்பத்தில் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறப்பே நான் என்ன சொன்னேன்? இஸ்லாம் ஒரு வாழ்வியல், இஸ்லாத்துக்குன்ட்டு ஒரு எக்கனாமிக் சிஸ்டம் இருக்குது. என்ன அடிப்படை இஸ்லாமோட அந்த எக்கனாமிக் சிஸ்டம் என்ன? வட்டி. அல்லாஹுல் பைஅ வ ஹர்ரமர் ரிபா. வட்டியை என்ன பேர் சொல்லிட்டு வந்தாலும் அது ஹராம், பிஸ்னஸை அல்லாஹ் ஹலால் ஆக்கிறான். இதுதான் ஒரு ப்ளூ பிரிண்ட். இப்போ வட்டியை ஹலாலாக்கக்கூடிய சிஸ்டத்தை, உதாரணத்துக்கு கேபிட்டலிசம்ங்கிறது ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டத்தை நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டால் தான் விஷயம். வட்டியை ஹலாலாக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை, அது வேறு வழி இல்லாமல் ஒரு விஷயத்தை மனம் வெறுத்து பண்ணுறதுங்கிறது வேற, மனதோட ரொம்ப சந்தோஷமாக ஒரு விஷயத்தை பண்ணுறதுங்கிறது வேற. இது வெளியே தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே அவர் என்ன நிலைமையில் அந்த விஷயத்தை பண்ணுறாருங்கிறது அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். துனியாவில் பெரிய வெளியே தோற்றத்தில் பார்க்குற பெரிய அவுலியா மாதிரி இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ள அவர் தாகூத்தை நேசிக்கிறாரா அல்லது தாகூத்தை நியாயப்படுத்துகிறாரா அல்லது அது வெறுக்கிறாரா என்பது அவருக்கும் அல்லாஹ்க்கும் உள்ள விஷயம். ஏன்னா இப்படி இருக்கு. இது பொருளாதாரம் சம்பந்தமான விஷயம். அரசியல் சம்பந்தமான விஷயத்துக்கு வருவோமே. அரசியல் சம்பந்தமான விஷயத்துக்கு இஸ்லாத்துக்கும் தனி அரசியல் சட்டத்திட்டங்கள் இருக்குது. ஒரு நாட்டை எப்படி ஆட்சி செய்ய வேண்டும், ஒரு ஆட்சியாளர் எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும், ஒரு ஆட்சியாளரோட பணிகள் என்ன, அந்த ஆட்சியாளர் கீழே வாழக்கூடிய மக்களோட பணிகள் என்ன என்று ஒரு இஸ்லாமிக் சிஸ்டம் இருக்குது. ஆனால் அந்த சிஸ்டத்தை விட்டுட்டு இன்றைக்கி நம் சமூகத்தில் பார்க்கக்கூடிய ஜாஹிலியத் சிஸ்டம், இதெல்லாம் அஃபஹுக்முல் ஜாஹிலியத்தி யபூன், அல்லாஹ் கேட்குறான், இந்த ஜாஹிலத்தோட சிஸ்டத்தை நீங்கள் விரும்புகிறீர்களா? அவர்கள் விரும்புகிறார்களா? அஃபஹுக்முல் ஜாஹிலியத்தி யபூன் வமன் அஹ்ஸனு மினல்லாஹி ஹுக்மன் லிகௌமி யஅகிலூன். அல்லாஹ்வை தவிர்த்து அந்த அறிவான்ற ஒரு சமுதாயத்துக்கு,
அறிவாற்றல் மிக்க ஒரு கூட்டத்துக்கு, ஒரு கவுமுக்கு, ஒரு சமூகத்துக்கு அல்லாஹ்வோட சட்டத்தை தவிர வேற எந்த சட்டம் அவர்களுக்கு சிறப்பாக சிறந்ததாக இருக்கும்ட்டு அல்லாஹ் கேட்குறான். உதாரணத்துக்கு சொத்து பிரிக்கணும். அல்லாஹ்வின் சட்டத்தின் படி சொத்து பிரித்தால் எனக்கு கம்மியாக வந்துடும். இதே ஜாஹிலத்தோட சிஸ்டத்தின் படி நான் சொத்து பிரித்தால் எனக்கு அதிகம் வரும். இப்போ நான் எங்கே போகிறது? அல்லாஹ்வோட சிஸ்டத்தின் படி நான் சொத்தை பிரிக்கிறதா அல்லது இந்த ஜாஹிலத் சிஸ்டத்துக்கு போகிறது? எப்போ ஒருவர் அல்லாஹ்வோட சிஸ்டத்தோட சிறந்தது இதுதான் என்று நினச்சி அவரால் தவிர்க்க முடியக்கூடிய நிலைமை வந்தும் அதை தவிர்க்காமல் ஜாஹிலத்தோட அந்த சிஸ்டத்தில் போய் ஈடுபடுகிறாரோ அப்பயே அவர் தாகூத் மீது ஈமான் கொண்டு விட்டார் என்று அர்த்தம். இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ். சட்டங்கள் ஏற்றுறதும் சட்டங்கள் ஏற்றக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. ஒவ்வொரு வாரமும் நம்மில் எத்தனை பேர் சூரா காஃப் ஓதுறோம்? வெள்ளிக்கிழமை நிறைய பேர் ஓதும். வல துஷ்ரிகு ஃபி ஹுக்மிஹி அஹதான்ட்டு அல்லாஹ் அந்த குர்ஆனில் சொல்கிறான், சூரத்துல் கஹஃப்ல. வல துஷ்ரிகு ஃபி ஹுக்மிஹி அஹதா. அவனோட சட்டத்திட்டங்களில் வேறு யாருக்கும் ஷிர்க் செய்கிறாதீர்கள். நம்ம என்ன நினச்சிட்டோம்? ஷிர்க்குனாக்க சிலை வணக்கம் மட்டும்தான் ஷிர்க்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை, அல்லாஹ்வோட சட்டத்தை தவிர வேற ஒரு சட்டத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டோம் என்றால் அதுவும் ஷிர்க். பல இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இன்னல் ஹுக்மு இல்லா லில்லாஹ். எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறானோ அதே போல் இன்னல் ஹுக்மு இல்லா லில்லாஹ் வலா துஷ்ரிகு ஃபி ஹுக்மிஹி அஹதா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இந்த மாதிரி எத்தனையோ ஆயத்துகள் நம்மளால் பார்க்க முடியுது. விஷயம் என்ன அப்படின்னாக்க, ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையில் ஹராமான சில விஷயங்களை கூட மார்க்கம் அனுமதிச்சிருக்கு. இக்கட்டான ஒரு சூழ்நிலை. உதாரணத்துக்கு ஒருத்தர் சாக போகிறாரு, அவர்கிட்ட வேறு ஒன்றுமே கிடையாது, எங்கேயோ ஒரு காட்டில் மாட்டிக்கிட்டாரு, ஏதோ ஒன்று, அவர்கிட்ட வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த மது சாராயம் மட்டும்தான் அவர்கிட்ட இருக்குது. தண்ணியெல்லாம் கிடையாது. இப்போ இவர் உயிர் வாழணும். இப்போ இதை குடிச்சிட்டா இவரால் கொஞ்சம் உயிர் வாழ முடியும், குடிக்காவிட்டால் இறந்துருவார் உடனே. இப்போ மார்க்கம் ஷரியத்தை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறது என்ன? உங்கள் உயிர் வாழ முடியும் என்றால் அந்த ஹராமை அந்த நேரத்தில் உங்களுக்கு ஜாயிஸ் ஹயர். அவரும் குடிக்கிறார். இங்கே விஷயம் என்ன அப்படின்னாக்க, மனம் வெறுத்து வேற வழி இல்லை என்று அந்த விஷயத்தை குடிக்கிறதுக்கும், அப்பா ரொம்ப சந்தோஷம் திருப்தியோட அந்த சாராயத்தை குடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. வெளியே பார்க்குற ஆக்ஷன் ஒன்று தான், ஆனால் உள்ளு மனதில் ஏற்படக்கூடிய அந்த எண்ணம், அதை விரும்பி பண்ணாரா இல்லை வெறுப்பில் பண்ணாரா? இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுனாக்கா, இந்த விஷயத்தில் ரொம்ப வரம்பு மீறி நம்ம சமுதாயம் போய்கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால தான் நமக்கு இவ்வளோ பெரிய இழிவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. யாரை பின்பற்றுறது என்று தெரியவில்லை, நம்மளோட சித்தாந்தங்கள் என்னன்னு தெரியவில்லை. ஏன் அல்லாஹ் இந்த இடத்துல யஹூதி நஸ்ரானிகளை உதாரணம் காமித்து சொல்கிறான்? யாராவது சிந்திச்சோமா? இன்னும் வரக்கூடிய ஹதீஸ்களும் அதுதான் வரும். அடுத்த ஹதீஸில் பாருங்களேன், لَتَتَّبِعُنَّ سَنَنَ مَنْ كَانَ قَبْلَكُمْ حَذْوَ الْقُدْوَةِ بِالْقُدْوَةِ حَتَّى لَوْ دَخَلُوا حُجْرَ ضَبٍّ لَدَخَلْتُمُوهُ. நீங்கள் அதாவது உங்களுக்கு முன் சென்ற ஒரு சமுதாயத்தை அப்படியே பின்பற்றுவீங்க. அவங்களோட அடிச்சோகத்தில் அப்படியே கொஞ்சம் கூட மாறாமல் நடந்து போயிட்டே இருப்பீங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறது நம்மளை பார்த்து போயிட்டு இருப்பீங்க. எந்த அளவுக்கு என்றால், ஒரு எலியோட ஓட்டையோ அல்லது பள்ளியோட ஓட்டையில் அவங்க போய் நுழைஞ்சா கண்ணை மூடிக்கிட்டு நீங்களும் போய் நுழைவீங்க அப்படிங்கிறாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்குறாங்க,
யா ரசூலல்லாஹ் அல் யஹூது வன் நஸாரா, யஹூதிகளும் நஸ்ரானியங்களை நீங்கள் சொல்கிறீங்க. கால ஃபமன், வேறு யார், இவங்களை தவிர வேறு யார் அப்படின்னு அர்த்தம். அவர்களை இன்ச்சு பை இன்ச்சாக இந்த சமுதாயம் பின்பற்றும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இன்றைக்கி நடக்குதா இல்லையா? நீங்கள் நடக்குதா இல்லையா? யஹூதிகள் நஸ்ரானிகள்கிட்ட உண்மையான ஒரு வேதம் அவர்களுக்கு அருளப்பட்டது, பின்பு அவர்கள் கையால் அதை மாற்றிக்கொண்டார்கள். அதுக்கப்புறம் பல வழிகேடுகள் அவர்கள் சமுதாயத்தில் வந்தது. நாத்திக கொள்கைக்கு உருவாக்கின மெயின் ரீசனே இந்த யஹூதிகள் தான். காரணம் என்னென்றால் அல்லாஹ் இறக்கப்பட்ட அந்த சட்டத்திட்டங்களை பின்பற்றாமல் இவர்களாக ஒரு சட்டத்திட்டத்தை பின்பற்றிக்கிட்டு டிவிஷன் ஆஃப் சர்ச் ஸ்டேட் அப்படின்னு இருக்கும். முன்ன வந்து சர்ச் தான் வந்து ரூலிங். அப்போல்லாம் இந்த டெமோக்ரஸியும் கிடையாது, செக்குலரிசம் எதுவும் கிடையாது. சர்ச் ரூலிங். அந்த சர்ச் என்ன பண்ணும், இறை வேதத்தின்படி ஆட்சி செய்யும். அதுதான் டிக்டேட் பவர். அதுதான் ஹலாலாக்கிறது. சர்ச் ஹலாலாக்கிறது தான் ஹலால், சர்ச் ஹராமாக்கிறது தான் ஹராம். இப்படி தான் இயங்கி கொண்டிருந்தது அந்த சமுதாயம். பின்பு என்ன ஆயிடுச்சு, அநியாயங்களை, அதாவது எப்படி ரசூல் இங்கே சொன்னாங்களோ, ஹலாலை ஹராமாக்கினார்கள், ஹராமை ஹலாலாக்கினார்கள். ஏழைகளுக்கு எதிராக அநியாயங்கள் செய்தார்கள். பணக்காரர்களுக்காக அந்த சர்ச் இயங்கி கொண்டு இருந்தது. பின்பு ஒரு புரட்சி கிளம்பிச்சு. இதெல்லாம் வரலாறு. புரட்சி கிளம்பினப்போ தான் சர்ச்சா நீங்கள் வெறும் ஜபம் பண்ணுறதோடு நிறுத்திக்கோங்க, முடிஞ்சு, அதான் உங்களோட வேலை. ஆட்சி அதிகாரத்தில் தலையிடாதீங்க, ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் தேர்வு செஞ்சுக்கிறோம் அப்படின்ட்டு அப்ரஹாம் லிங்கன் இந்த மாதிரி மேதைகள்லாம் சேர்ந்து, இவங்களாம் தத்துவவாதிகள் சேர்ந்து ஒரு புது சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. டெமோக்ரஸி, ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள். மக்களுக்காக மக்கள் சட்டம் ஏற்றி மக்களால் நடத்தக்கூடிய ஒரு சிஸ்டம். இப்போ இதில் என்ன பிரச்சனை, இஸ்லாத்துக்கும் இதுக்கு என்ன விஷயம்? இஸ்லாத்துலேயும் மக்களுக்காக தான் ஆட்சி அதிகாரம், மக்கள் தான் ஆட்சி செய்ய போகிறாங்க. ஆனால் சட்டம் ஏற்றுற அதிகாரம் மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கல. இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், அல்லாஹ்க்கு மட்டும்தான் அந்த சட்ட ஏற்றக்கூடிய அதிகாரத்தை, ஹராம் ஹலாலை தீர்மானிக்கக்கூடியது அவன்தான். எப்போ இந்த ஹராம் ஹலாலை அவர்கள் கையில் எடுத்தார்களோ, கிறிஸ்துவர்கள் கையில் எடுத்தார்களோ, அப்போ நாத்திகம்ங்கிற ஒரு கான்செப்ட் புதுசாக உருவாக்க ஆரம்பிச்சிச்சு. எங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் முடிவு செய்து கொள்கிறோம். வானத்திலிருந்து யாரும் எவனும் தலையிட வேண்டாம். மை லைஃப் மை ரூல்ஸ். முடிஞ்சா இப்போ என்ன ஆயிடுச்சு, 10 வருஷத்துக்கு முன்னாடி எதெல்லாம் அவங்களுக்கு ஹராமாக தெரிஞ்சிச்சோ, இன்றைக்கி 10 வருஷத்துக்கு அப்புறம் அது ஹலாலாக இருக்குது. இன்றைக்கி எதெல்லாம் ஹராமுன்ட்டு இவங்களோட சிஸ்டமில் இருக்கோ, அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஹலாலாகும். ஒரு காலத்தில் விபச்சாரம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு குற்றமாக இருந்துச்சு. இன்றைக்கி விபச்சாரம்னா என்ன, பாலியல் தொழில்னு சொல்லிக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஒரு சாஃப்ட் கார்னர், ஒரு நார்மலைஸ். ஒரு ஆணும் கல்யாணம் பண்ணுறதோ, பெண்ணும் கல்யாணம் பண்ணுறதோ, இல்லை லிவிங் ரிலேஷனில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு குற்றமாக பார்க்கப்பட்டது. இன்றைக்கி இதில் என்ன இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு பேசக்கூடிய மக்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பல ரீசன்ஸ், பல காரணங்கள். ஒன்று சினிமா, சோஷியல் மீடியா, அது மூலயமாக நிறைய விஷயங்களை நார்மலைஸ் ஆக்கிறதும். இப்போ என்ன ஆயிடுச்சு, மக்களுக்கு வேதம் கொடுத்த மக்களுக்கு யாருக்கு வேதம், இப்போ யார்கிட்ட வேதம் இருக்குது? கிறிஸ்தவர்கள்ட்ட இல்லை, யஹூதிகள்கிட்ட இல்லை, முஸ்லீம்கள்கிட்ட இருக்குது. கலப்படம் இல்லாத ஒரு வேதம். அந்த வேதத்தை பின்பற்றக்கூடிய எத்தனையோ நம்மில் பலர் இந்த மாதிரி தாகூத்துகளை நம்பி போக ஆரம்பித்து விட்டோம். அப்படி போக ஆரம்பித்து விட்டதுனால தான் இஸ்லாம்னா என்னப்பா, இஸ்லாம்னா 5 வேளை தொழுவணும், ஹஜ்ஜி செய்யணும், நோன்பு வைக்கணும். ஓ அப்படியா, சரி. எப்படி இந்த தொப்பியை வந்து பள்ளிவாசலுக்கு போனால் தொப்பியை போட்டுக்கிறோம், பள்ளிவாசலுக்கு வெளியே வந்தால் தொப்பியை கழட்டிக்கிறோமோ, அதே போல் தனிப்பட்ட பர்சனல் விஷயத்தில் நான் வணங்கிக்கிறேன். பொது விஷயம் வரப்போ, அது அரசியலாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், பண்ணக்கூடிய பிஸ்னஸாக இருக்கட்டும், குறுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், எப்படி மக்கள் எல்லாம் இருக்கிறார்களோ அப்படியே நானும் இருந்துக்கிறேங்கிற ஒரு மென்டாலிட்டி இன்னைக்கு வந்திருக்கு.
வந்துட்டு நான் பெரிய தௌஹீத்வாதி, நான் பெரிய ஈமான்தாரி. ஃபமை யக்ஃபுர் பித்தாகூதி வ யுமின் பில்லாஹ். 2 தூணுகள் ரொம்ப முக்கியம். யார் தாகூத்தை நிராகரித்து அல்லாஹ் மீது ஈமான் கொள்றாரு. அல்லாஹ் ஃபஸ்ட்டு தாகூத்தை நிராகரிக்க சொல்கிறான். எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன பண்ணுறோம்? மற்ற வணங்கக்கூடிய மற்ற போலி கடவுள்களை நிராகரித்துட்டு இல்லல்லாஹ் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வது. ஸோ நிராகரிப்பு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் உறுதிப்படுத்தல். அதே போல் இங்கேயும் ஃபமை யக்ஃபுர் பித்தாகூதி, தாகூத்தை நிராகரித்துட்டு உறுதிப்படுத்துறது என்ன? வயுமின் பில்லாஹ், அல்லாஹ்வை நம்புறதில் உறுதியாக நிற்கிறது. அதனால தான் அடுத்த ஒரு ஹதீஸ்லையும் பாருங்களேன், அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னல்லாஹ ஜவாலில் அர்த ஃபரஐத்து மஷாரிகஹா வ மகாரிபஹா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த பூமியை விசாலமாக காமித்தான். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எனக்கு அல்லாஹ் காமித்தான். எந்த அளவுக்கு என்றால் மேற்கும் தெற்கும், மேற்கு தெற்கு இல்லையா, மேற்கு தெற்கு இரண்டையும் காமிச்சான். அப்புறம் என்ன அர்த்தம்? இந்த பூமியை முழுக்க அல்லாஹ் காமித்திருக்கான் ரசூலுல்லாஹ்வுக்கு. காமிச்சிட்டு வைன உம்மதி சயபுலுகு முல்குஹா மா ஜுவிய லீ மின்ஹா, எங்கெங்கெல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சுதோ கடைசி வரைக்கும் என்னோடய உம்மத் அங்கே போகும். அப்புறம் என்ன அர்த்தம்? இஸ்லாம் அங்கே போகும். இஸ்லாம் இன்னைக்கு அதான் நடந்திருக்கு. இஸ்லாம் இல்லாத பகுதியே கிடையாது, எல்லா இடத்துலையும் இஸ்லாம் போயிருக்கு. வஉதீது கன்ஸீன அல் அஹ்மர வல் அபியத், பொக்கிஷம், 2 பொக்கிஷங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. அல் அஹ்மர் வல் அபியத், சிவப்பு பொக்கிஷமும் வெள்ளை பொக்கிஷம். சிவப்பு பொக்கிஷம்னாக்க தங்கம், வெள்ளைனாக்க சில்வர், அதாவது பணம், காசு, அதாவது பொருளாதாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. வைன்னி சால்து ரப்பி, நான் என்னோடய உம்மத்துக்காக அல்லாட்ட துவா செஞ்சேன். 2 துவா ரசூலுல்லாஹ் செய்கிறாங்க. ஒன்றாவது என்னன்னாக்கா அல்லா யுஹ்லிகஹ பிஸனதி பிஆம, என்னோட உம்மத்தை வறுமையால் அழித்து விடாதேன் அல்லாட்ட கேட்டேன். வ அல்லா துஸல்லித அலைஹிம் அதுவன் மின் சிவா அன்ஃபுஸிஹிம் ஃபயஸ்தபீஹ பைதஹும். ஒன்று வறுமையை கொண்டு என் உம்மத்தை அழித்து விடாதேன்னு கேட்டேன். இன்னொன்று என் உம்மத்துக்கு எதிராக, என் உம்மத்தோட எதிரிகளை அவர்கள் மீது சாட்டி விடாதே. உம்மத்தோட எதிரிகள்னாக்க குஃபார்கள், அவர்கள் மீது சாட்டி விடாதே என்று கேட்டேன். அதுக்கு அல்லாஹ் சொன்னான் என்கிட்ட, வா இன்ன ரப்பி கால யா முஹம்மது இதா கதைத்து கதாஅன் ஃபஇன்னஹு லா யுரத், நான் ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணிவிட்டால் அதுக்கு திருப்பி வாபஸ் வாங்க மாட்டேன். ஒரு ரூல் கொடுத்துட்டனாக்க அதுக்கு திருப்பி வாபஸ் கிடையாது. வைன்னி ஊதைதுக லிஉம்மதிக அல்லா உஹ்லிகஹும் பிஸனதி ஆம, நான் உங்ககிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணுறேன்னாக்க உன்னோட சமுதாயம், உன்னோட உம்மத் வறுமையால் அழிக்கப்பட மாட்டார்கள், வறுமையாக அழிக்கப்பட மாட்டார்கள். வஅல்லா உஸல்லித அலைஹிம் அதுவன் மின் சிவா அன்ஃபுஸிஹிம் ஃபயஸ்தபீஹ பஅதஹும் வலவ் இஜ்தமஅ அலைஹிம் மினல் மன் பிஅக்தாரிஹா. உன்னோட உம்மத் வெளியிலிருந்து எதிரிகளால் அழிக்கப்பட மாட்டார்கள், எதிரிகளால் அழிக்கப்பட மாட்டார்கள். அங்கே தான் ஒரு கண்டிஷன் எல்லாம் வைக்கிறான். ஹத்தா யகூன பஅதுஹும் யுஹ்லிகு பஅதன் வயுஸப்பி பஅதுஹும் பஅதன். எப்போ வரைக்கும் இந்த ப்ராமிஸ், இந்த கண்டிஷன் உன்னோட சமுதாயத்துக்குனாக்க, உன் சமுதாயத்தில் உள்ள இருக்கக்கூடியவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அழிச்சிக்காமல் இருக்கும் வரை. இது ஒன்று, ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக் கொள்ளாமல் இருக்கும் வரை. இப்போ இந்த கண்டிஷன் நம்ம பிரேக் பண்ணிட்டோமா இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் அழிச்சிக்கிறோம், அதே கிப்லாவை பார்த்து வணங்குகிறோம், அதே அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நம்மில் பலர் ஆயுதங்களை வச்சு அடிச்சுக்கிறது அது ஒரு பக்கம், அதெல்லாம் அவங்க பேசலை. ஒரு ஊரில் அடிச்சுக்கிறோமா இல்லையா? ஒரு வீட்டு உள்ளார அடிச்சுக்கிறோமா இல்லையா? மாற்றி மாற்றி திட்டிக்கிறது நடக்குதா இல்லையா? இப்போ என்ன ஆயிடுச்சு? இதை நம்ம
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவோட மரணத்துக்கு அப்புறமே இது ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஃபித்னா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவோட கொலைக்கு அப்புறமே இந்த ஃபித்னா ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி வரைக்கும் நடந்து கொண்டு இருக்குது. கியாமத் நாள் வரைக்கும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால தான் நம்மளோட எதிரிகள் நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த இழிவான ஒரு நிலைமையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஏன் இழிவான நிலைமை நம்மளுக்கு வந்திருக்குன்னா யோசிச்சு பாருங்கள். யாரால் வந்திருக்கு? குறிப்பாக யஹூதி நஸ்ரானிகளால் வந்திருக்கு. இன்றைக்கி அந்த யஹூதி நஸ்ரானிகளையே உற்ற தோழராக நம்ம ஆக்கி கொண்டோம். அவர்களை பின்பற்றுவதும் அவர்களை ஆதரிக்கிறதும் அவர்களில் இருக்கக்கூடிய பிரபலங்களை நம்மோட ஹீரோக்களாக ஏற்றுக்கொள்வதும் அவர்கள் இந்த சமூகத்துக்கு கொடுத்த சித்தாந்தங்களை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்வதும் எல்லாமே வந்துடும். எல்லாமே அதில் வந்துடும். ஏன்னா அடுத்த ஹதீஸில் அதே ரசூல் சொல்கிறாங்க, வைன்னம அஹாஃபு அலா உம்மத்தி ஐம்மத்த முதல்லீன், என் உம்மத்தில் நான் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க வழிகெட்ட உலமாக்கள், வழிகெட்ட தலைவர்கள். வழிகெட்ட உலமாக்கள்னு கிடையாது, தலைவர்கள். அதில் உலமாக்களும் வந்துடுவார்கள், ஆட்சியாளரும் வந்துடுவார்கள். வழிகெட்ட தலைவர்களை கண்டு நான் அஞ்சுகிறேன் என் உம்மத்துக்கு. ஏன் அப்படின்னாக்கா வழிகெட்ட ஒரு ஆட்சியாளன் மக்களை ஃபோர்ஸ் பண்ணி அவன் வழிகேட்டின் பக்கம் இருக்க முடியும். ஒரு வழிகெட்ட ஒரு ஆலிம் அழகாக பேசி ஹலாலை ஹராமாக்க முடியும், ஹராமை ஹலாலாக்க முடியும். கவர்ச்சியை தான் இன்றைக்கி எல்லாம் விரும்புகிறோம். கவர்ச்சியை தான் இன்றைக்கி சமுதாயம் விரும்புது. ஒருவர் ஒரு அயன் பண்ணாத ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்து ஒரு பயான் பண்ணுறதுக்கும், நல்ல கோட் ஷூட் போட்டுக்கிட்டு அல்லது நல்ல விலை உயர்ந்த ஒரு ஆடை போட்டுக்கிட்டு ஒருத்தர் பயன் பண்ணுறதுக்கும் நம்ம பார்க்குறோமா இல்லையா? இவர் என்ன அயனுக்கு பண்ணல, பார்க்குறோமா இல்லையா? ஏன்? அங்கே அவர் சொல்லக்கூடிய மெசேஜை தான் பார்க்கணுமே தவிர அவரோட வெளி தோற்றம் நமக்கு என்ன பண்ண போகுது? வெளி தோற்றம் ஏதோ கபரில் வச்சாக்கா 3 நாளில் முடிஞ்சு போச்சு, எவனாக இருந்தாலும் சரி. ஆனால் அந்த ஒரு கவர்ச்சி. இன்னைக்கு ஒரு விஷயத்தை ஒரு பிரபலம் சொல்கிறதுக்கும் ஒரு சாதாரண ஒருத்தர் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஒரு பெரிய ஆலிமா இருக்கலாம் ஒருத்தர், உதாரணத்துக்கு ஒரு சும்மா ஏதாவது ஒரு மெசேஜ் போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அஸ்ஸலாமு அலைக்கும் போடுறாருன்னு வச்சுக்குவோம், யாரும் பதில் போட மாட்டாங்க. இதே ஒரு பிரபலம், ஒரு ஹீரோ அல்லது ஹீரோயின் அஸ்ஸலாமு அலைக்கும் போட்டால் பாருங்கள் எவ்வளோ பேர் அதுக்கு ரிப்ளை பண்ணுறது. காரணம் என்ன? கவர்ச்சியை விரும்பக்கூடிய ஒரு கூட்டமாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். எப்போ கவர்ச்சியை விரும்புகிறோமோ அப்போயே அங்கே உண்மை பொய் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இந்த கவர்ச்சி சிஸ்டத்துக்கு விதை போட்டது யாரு? இந்த யஹூதி நஸ்ரானிகள். பலன் இருந்தால் தான் உன்னை எல்லாம் பாப்பான்ட்டு மேக்கப் பண்ணக்கூடிய சாமானை போட்டு விற்கிறான். அந்த பல நீ வெள்ளையாக இருக்கிறது தான் உனக்கு அந்த கண்ணியத்தை தரும்ட்டு உள்ளுக்குள்ளே திணிச்சது அவன். அது தெரிஞ்சோ தெரியாமலோ இன்றைக்கி நாம் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்கிறோம். நீ ஒரு போஸ்ட் போட்டேனாக்கா உனக்கு ஒரு 100 பேர் லைக் போட்டாக்க தான் நீ சிறந்தவன்ட்டு சொன்னது அவன். அதனால தான் எவ்வளோக்கு எவ்வளோ லைக் வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த மணி ஜென்ரேட் ஆகும். அந்த மாதிரி விஷயம் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கோ அவங்களுக்கு கூப்பிட்டு அவார்டு கொடுக்குறோம். அந்த ப்ளூ சில்வர் பட்டனு, கோல்டு பட்டன் அப்படின்ட்டு எல்லாமே ஒரு கவர்ச்சியில் ஒரு மாய கண்ணாடியை போட்டுக்கிட்டு இந்த உலகத்தை இந்த யஹூதிகளும் இந்த நஸ்ரானிகளும் வழி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதனால தான் இந்த சாப்டரில், தாகூத்துங்கிற சாப்டரில் யஹூதி நஸ்ரானிகளோட ஹதீஸை இந்த ஆசிரியர் சேர்த்திருக்கிறார். ஏன்னா மிகப்பெரிய தவாகீத்துகள் அவர்கள். மனித சமுதாயம், முஸ்லிம்கள்ட்ட அல்ல, மனித சமுதாயத்துக்கே எதிரானவர்கள். அவங்க போடக்கூடிய ஒவ்வொரு சட்டத்திட்டங்களையும் பாருங்களேன். அடுத்த ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, அதுதான் ரொம்ப திடுக்கிடும் ஒரு தகவல். வைத வக அலைஹிம சைஃபு லம் யுர்ஃபா இலா யௌமில் கியாமா. என்னோட உம்மத்தார்களுக்கு சைஃப் என்றால் அந்த வாள், கத்தி, அவர்கள் மீது அந்த கத்தி வைக்கப்பட்டு விட்டால், அதாவது
அவர்களை அழிக்க ஆரம்பித்து விட்டால் லம் யுர்ஃபா இலா யௌமில் கியாமா, கியாமத்து நாள் வரைக்கும் அந்த கத்தி எடுக்கப்படாது. அதாவது கியாமத்து நாள் வரைக்கும் அவர்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க எதிரிகள் மூலியமாக. உண்மையா இல்லையா? உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துக்கு அப்புறம் தொடர்ந்து பிரச்சனை தான். அங்கங்கே அந்தந்த இடத்தில் அமைதி நிலைநாட்டி இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்த ஹலீஃபாக்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு மாதிரி இருந்துச்சா? இல்லை. காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ். அடுத்து என்ன ஆயிடுச்சு? வலா தகூமு ஸாஅத்து ஹத்தா யல்ஹகு ஹய்யுன் மின் உம்மதி பில் முஷ்ரிக்கீன். கியாமத் நாள் இந்த ரெண்டு விஷயம், இந்த சமூகம் இந்த ரெண்டு விஷயத்தை பண்ணாமல் கியாமத் நாள் ஒருபோதும் வராது. அதில் ஒரு விஷயம் என்ன? ஹத்தா யல்ஹகு ஹய்யுன் மின் உம்மதி பில் முஷ்ரிக்கீன். என்னோட சமுதாயத்தில் ஒரு கூட்டம், இண்டிவிஜுவல் கிடையாது, ஒரு கூட்டம் முஷ்ரிக்கீன்கள், ஷிர்க் செய்யக்கூடியவர்களோட நெருக்கமாக இருப்பார்கள். என்ன? அவரோட கொள்கையை இவர்கள் கொள்கையை ஏற்றுக்கிறது, அவர்கள் கொள்கையை ஏற்றுக்கிறது. முஷ்ரிக்கீன்களுக்கும் இவர்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் இருக்கும். அப்படியே பின்பற்றுவாங்க, அவங்க என்ன சொன்னாங்களோ அவங்க பின்பற்றுவாங்க, அப்படி இருப்பாங்க. இது ஒன்று. இங்கே நல்லா யோசிச்சுக்கோங்க. கூட்டத்தார்களை பற்றி அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சிங்கிள் மேனை பற்றி சொல்லலை. என்னோட உம்மத்தில் சில கூட்டத்தார்கள், அப்படின்னா ஒருத்தர் கிடையாது. ஒருத்தர் போய் ஒரு முஷ்ரிக்கீன்களோட க்ளோஸ் ஆனது அவனோட முடிஞ்சு போயிடும். ஆனால் அவன் என்ன பண்ணுவான்? நான் மட்டும் இப்படி போனால் பத்தாது, இன்னொரு 4 பேர்த்த சேர்த்து கூட்டிகிட்டு போகணுன்னு தான் நினைப்பான். இன்னைக்கு மிகப்பெரிய இஸ்லாத்துக்கு எதிராக மிகப்பெரிய இந்த குஃபார்கள் பண்ணக்கூடிய சூழ்ச்சிகள் என்ன அப்படின்னாக்கா, இஸ்லாத்தை பற்றி அவதூறு பரப்புறது. யாரை வச்சு பண்ணுறான்? அவனோட சேனல்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா எக்ஸ் முஸ்லீம்னு போட்டிருப்பான். எக்ஸ் முஸ்லீம் அப்படின்னா நான் முன்னாடி முஸ்லீமாக இருந்தேன், இப்போ நான் முஸ்லீமை விட்டு வெளியே வந்துட்டேன், முர்த்ததாகிட்டேன். சரி, மூஞ்சி முடிக்குவான். ஏன்னா அவனுக்கு தைரியம் கிடையாது மூஞ்சி திறந்து பேசுகிறதுக்கெல்லாம். முதல்ல யாருன்னே தெரியாது, ஆனால் எக்ஸ் முஸ்லீம்னு போட்டுக்குவான். எங்கேயாவது எக்ஸ் ஹிந்துன்னு பார்த்துருக்கமா? ஹிந்து மதத்திலேருந்து எத்தனையோ பேர் கிறிஸ்துவனாகவோ நாத்திகனாகவோ அல்லது முஸ்லீமாகவோ மாறுறான். எவனாவது எக்ஸ் ஹிந்துன்னு போட்டு சேனல் ஆரம்பிச்சிருக்கானா? எக்ஸ் கிறிஸ்டியனுன்னு போட்டு ஆரம்பிச்சிருக்கானா? நாத்திகத்திலேருந்து எத்தனையோ பேர் வெளியே வந்திருக்கிறாங்க. இஸ்லாத்துக்கோ கிறிஸ்துவத்துக்கோ அல்லது ஹிந்துவிசத்துக்கோ வந்திருக்கிறாங்க நாத்திகத்திலிருந்து. எக்ஸ் ஏத்தியஸ்ட்னு போட்டு எவனாவது சேனல் ஆரம்பிச்சிருக்கானா? ஆரம்பிக்கலை. ஏன் ஆரம்பிக்கலை? ஏன் எக்ஸ் முஸ்லீம் மட்டும் போட்டு நீ சேனல் ஆரம்பிச்சிருக்க? காரணம் என்ன அப்படின்னாக்க, உனக்கு ஆள் தேவைப்படுது. இவன் தனியாக நின்றுக்கிட்டு பேசினா பிரயோஜனம் இல்லை. இதே போல் இன்னொரு 4 பேர்த்த நம்ம இழுப்போம் அப்படின்ட்டு பலவீனமாக இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம்களை, குறிப்பாக முஸ்லீம் வாலிபர்களை, சின்ன பிள்ளைங்களை இழுக்கிறதுக்காக இவன் போடக்கூடிய ஒரு வேஷம்தான் எக்ஸ் முஸ்லீம். சரி, நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டு சத்தப்படம் போக வேண்டியதானே மற்றவனு போகிற மாதிரி. ஏன் அங்கே வந்துக்கிட்டு நான் இஸ்லாத்தை பற்றி இப்படி இருக்குன்னு ஏன் சொல்ல வர? காரணம், அவனுக்கு கூட்டாளி தேவைப்படுது. ஸோ என்னோடய உம்மத்திலிருந்து ஒரு கூட்டம் முஷ்ரிக்கீன்களோட கலந்து சேர்ந்துக்குவாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னது உண்மையாக போயிடுச்சா இல்லையா? ஒருத்தன் கிடையாது, ஒரு கூட்டம்ட்டு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. செஞ்சுச்சா இல்லையா? அடுத்து 2வது ஒரு விஷயம், வஹத்தா தஅபுது ஃபிஆமுன் மின் உம்மதி அவுதானன். என்னோட உம்மத்தில் ஒரு கூட்டம் அல்லாவை தவிர மற்ற விஷயங்களை வணங்க ஆரம்பிப்பார்கள். அது சிலைகளாக இருக்கலாம். தாயிஃப் இன்னைக்கு தாயிஃப் நம்மளுக்கு தெரியும், எந்த ஒரு ஷிர்க்கும் கிடையாது. அந்த தாயிஃப்ல ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, கைசரா அப்படின்றது ஒரு கோத்திரம்மா. அந்த கோத்திரத்திலிருந்து ஒரு பெண் சிலை வணக்கத்தை ஆரம்பித்து சொல்லுவாளாம், இதெல்லாம் எங்களோட முன்னவர்கள். அவங்க முன்னவர்கள் தான், அதில் மாற்று கருத்துலாம் கிடையாது. இஸ்லாத்துக்கு முன்னாடி ஜாஹிலியத்தில் அதை தான் வணங்கி கொண்டிருந்தாங்க. இஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த அடியோடு ஒழிச்சு தௌஹீதை நிலைநாட்டுச்சு இஸ்லாம். பிற்காலத்தில் ஒரு கூட்டம் ஒரு பெண் அந்த சிலைக்கு உயிர் கொடுத்து, இந்த சிலை என்னோட முன்னவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி இந்த ஜசீரத்துல் அரப்
இந்த அரபியன் பெனின்சுலா இருக்கு இல்லையா, இங்கே அந்த சிலை வணக்கம் பரவும். இன்றைக்கி எத்தனையோ நாடுகளில் சிலைகள் இருக்குது, சிலை வணங்கிட்டு இருக்கிறாங்க, அது ஒரு விஷயம். அப்படின்ட்டு அந்த ஒரு ஹதீஸ் இருக்குது. இதெல்லாம் ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. காலங்கள் போக போக இப்படி தான் நடக்கும், இப்படி தான் நடக்கும். நாம் எப்படி பாதுகாத்துக்கிறோம் நம்மையும் நம்மளோட சங்கதியும் வந்து ரொம்ப முக்கியம். இங்கே ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, மின் உம்மத்தி அவுதானன் வைன்னஹு சயகூனு ஃபி உம்மத்தி கذابون 30 குல்லுஹும் யஸ்அமு அன்னஹு நபியு வஅனா ஹாத்திமுன் நபியீன் லா நபிய பஅதி. 30 பொய்யர்கள் என்னோட சமுதாயத்தில் வருவார்கள், அந்த 30 பேரும் நான் தான் இறுதி நபி என்று சொல்லிக்கொண்டு வருவார்கள். எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி, இன்னும் வர வேண்டியது பாக்கியெல்லாம் இருக்குது. என்ன சொல்லுவாங்க, நான் தான் நபி, நான் தான் இறுதி நபி என்று சொல்வார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் தான் இறுதி நபி என்று சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா நபிய பஅதி, எனக்கு அப்புறம் வேறு நபியே வரமாட்டாங்க. ولا تزال طائفة من أمتي على الحق منصورة لا يضرهم من خذلهم. கியாமத் நாள் வர வரைக்கும் என் உம்மத்தில் ஒரு கூட்டம் ஹக்கை நிலைநாட்டி கொண்டே இருப்பார்கள், அவர்கள்தான் வெற்றி பெற்ற கூட்டம். லா யதுர்ருஹும் மன் ஹதலஹும், அவர்களுக்கு துரோகம் செய்தவர்களால் அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் வந்து விடாது. துரோகம் செய்தவர்கள் என்ன அர்த்தம், அவர்களை ஆதரிக்காதவர்கள், அந்த ஹக்கை சொல்லக்கூடியவரை ஆதரிக்காதவர்கள் தான் இன்னைக்கு அதிகம். இன்னைக்கு அதிகம் அப்படிதான். உண்மைக்கு இங்கே பேச்செல்லாம் கிடையாது. இதே பொய் பேசுங்க ஈஸியாக பரவும், உண்மை பேசுனா பரவாது, உண்மை பேசுனா பரவாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, உண்மை வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்குள்ளே பொய், வீட்டிலேருந்து வெளியே செருப்பு போடுறதுக்குள்ளே பொய் ஊரை சுற்றிட்டு வந்துருச்சு. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. ஒரு உண்மையான தகவலை போடுங்க, மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ உண்மையில் பெரிய உண்மை என்ன, இந்த குஃப்ர் பித் தாகூத் வ யுமின் பில்லாஹ். ஆனால் இதே மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம், ஏதாவது ஒரு ஏதாவது ஒன்று. ஆனால் பொய் பரப்பி விடுங்க, இலகுவாக மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துவிடும். வலமன் ஹாலஃபஹும் ஹத்தா யாத்தி அம்ருல்லாஹ். ஸோ அவர்களுக்கு துரோகம் செய்தவர்களாலும் அல்லது அவர்களுக்கு மாறாக நிற்கக்கூடியவர்களாலும் அந்த கூட்டத்தார்களுக்கு, ஹக்கில் இருக்கக்கூடிய கூட்டத்தார்களுக்கு எந்தவித பாதிப்பும் வராது கியாமத்து நாள் வரைக்கும். அர்த்தம், கியாமத்து நாள் வரைக்கும் ஹக்கை சொல்லக்கூடிய கூட்டத்தார்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து 1400 வருஷம் ஆகி இன்னைக்கு இருக்கிறோம். இந்த 1400 வருஷங்களும் முழு உம்மத் அப்படி இல்லைனாலும் ஒரு கூட்டத்தார்கள் இருந்து கொண்டே இருந்தார்கள். இன்றைக்கும் இருப்பார்கள், நாளைக்கும் இருப்பார்கள், கியாமத்து நாள் வரைக்கும் இருப்பார்கள். நம்மளோட டியூட்டி என்ன அப்படின்னாக்க, அந்த கூட்டத்தோட குணாதிசயங்கள் என்னவென்று கண்டுபிடித்து அதில் நாமும் நம்மளோட சங்கதிகளும் இருக்க வேண்டும் என்று நியத் வைத்து இஸ்திகாமத்தோடு இருக்கிறது தான் நாம் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்றியாக இருக்கும். இல்லைனா சொல்லிக்கலாம், நானும் தௌஹீதுவாதி, நானும் ஈமான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே. ஃபஸ்ட்டு இந்த குர்ஆன் ஆயத்தில் என்ன பார்த்தோம், அலம் தர இலல்லதீன ஊது நஸீபம் மின் கிதாபில்லாஹ் யுமினூன பிச்சக்தி. அவங்க ஈமான் கொள்வார்கள், அதே நேரத்தில் தாகூத் மீது நம்பிக்கை கொள்வார்கள். இன்றைக்கி பலர் ஈமானையும் கொண்டுட்டு தாகூத்தையும் நம்பிக்கொண்டு, இன்னும் சொல்லப்போனால் தாகூத்துகளை ஆதரித்து கொண்டு மனம் திருப்தியோடு இருக்கக்கூடிய நிலைமையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் தௌஹீதை படிக்க வேண்டும், தௌஹீதை தெரிஞ்சுக்க. தௌஹீதுன்னா நம்ம தான் நினச்சிட்டோம், சிலை வணக்கமும் தர்காவுக்கு போகிறது தான் தௌஹீத். இல்லை, இதுவும் தௌஹீத். தாகூத் உலமாக்கெல்லாம் தாகூத் சம்பந்தமாக வால்யூம்ஸ் கணக்காக புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. அது தனி ஒரு சாப்டராகவே அக்கீதாவில் சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய ஒரு சாப்டர். நம்ம இன்றைக்கி ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம பேசுகிறோம் இல்லை, அதுக்கு பல விஷயங்கள் இருக்குது அதை சுற்றி. எனவே கண்ணிமிக்கவர்களே, அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்கிறோம், இப்படிப்பட்ட ஒரு தாயிஃபால் மன்சூரா வெற்றியை அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கூட்டத்தார்களோடு அல்லாஹ் நம்மையும் நம் சங்கதிகளையும் சேர்த்து வைப்பான். அவங்களோட குணாதிசயங்கள் படி
நம் வாழ வைக்கிறதுக்கான பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நம் சங்கதிகளுக்கும் தருவானாக என்ற பிரார்த்தனையோடு முடிக்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வஅஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.